கன்னி ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றமும் பொறுப்புகளும் கலந்த வாரமாக அமைகிறது. வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் ரிஷப மற்றும் மிதுன ராசிகளில் பயணிப்பதால் வேலை மற்றும் தொழிலில் கவனம் அதிகரிக்கும். சில புதிய பொறுப்புகள் உருவாகலாம். இருப்பினும் அமைதியாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சூரியன் மற்றும் புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷப ராசியில் இருப்பதால் பயணம், புதிய அனுபவங்கள் மற்றும் பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலம் நன்மை கிடைக்கலாம். சில நேரங்களில் மனதில் சிறிய குழப்பங்கள் தோன்றினாலும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் சாதகமான மாற்றங்கள் உருவாகும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதால் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வாகன பயணம் மற்றும் உடல்நல விஷயங்களில் கவனம் தேவைப்படும். இருப்பினும் பொறுமையுடன் நடந்து கொண்டால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்ல பலனை தரும். குரு மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கலாம். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். சனி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் உறவுகள் மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் பொறுமை தேவைப்படும். அமைதியாக பேசி முடிவெடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். ராகு காரணமாக வேலை மற்றும் உடல்நல விஷயங்களில் கவனம் தேவைப்படும். கேது காரணமாக செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. இந்த வாரம் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரும். புதன்கிழமை விநாயகர் தரிசனம் மன நிம்மதியை அதிகரிக்கும். எமது கியூப் டிவி தமிழ் அஸ்ட்ரோ சேனல் ராசிபலன் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கமெண்ட்லே சொல்லுங்க நண்பர்களே. உங்களது தனிப்பட்ட இலவச ஜாதக கேள்வியினை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். அதனுடன் உங்களது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், ஆணா அல்லது பெண்ணா என்ற விவரங்களையும் சேர்த்து அனுப்புங்கள். கேள்விகளை அனுப்பிவிட்டேன் என்ற தகவலை மட்டும் கமெண்ட்லே சொல்லுங்க. பதில் உங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களது தனியுரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும். இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.